கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு சிலர் எப்பயுமே ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும், நொடிஞ்சு வாடி போயிடுவாங்க. வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல இவங்கள குறை சொல்லவே முடியாது. ஏன், ஊழியம் கூட ரொம்ப அருமையாக செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அணுகிட்டா போதும், அவங்களுக்கு தங்களுடைய அனுபவத்தில் இருந்து அடுக்கடுக்காக எடுத்துக்காட்டுகளை சொல்கிறதும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னா ஆறுதல் சொல்கிறதும் இவங்கக்கிட்ட அதிகமாகவே பார்க்கலாம். மற்றவங்கள உற்சாகப்படுத்துறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனால் தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் இவங்க பலசாலிங்களா இல்லை பலவீனரான்றதே தெரியும். நீங்கள் கூட உங்கள் சொந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன இன்னல்கள், சவால்களில் ரொம்ப சோர்ந்து போகிறவங்களா? கடுகளவு பிரச்சனைக்கே காற்று போன பலூன் போல் வதங்கி போகிறவங்களா? இன்றைக்கி இதுக்கான தீர்வு என்னன்றதை நேரம் எடுத்து சிந்திக்கலாம். பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தன்னுடைய முதுமை காலத்தில் ஒரு நாள் ரொம்ப நெஞ்சு வலியினால் அவதிப்பட்டப்போ தன்னுடைய டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது, அதனால் என் வீட்டுக்கு உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு டாக்டர், என்னுடைய கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ் காத்துட்ருக்குறாங்க, அதனால் என்னால் இப்போ வர முடியாது, ஏன் நீங்கள் கிளினிக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர், தன்னால் எழுந்து நடக்க முடியல, காஃபி போட்டு குடிக்க முடியல, தொடர்ந்து நிற்கவே முடியலன்னு சொல்லி சொன்னார். சரின்ட்டு டாக்டர் பெர்னார்ட் ஷா வீட்டுக்கு வந்தார். மாடியில் தங்கியிருந்த ஷாவை பார்க்க படியேறி வந்தார். ஷாவை காட்டிலும் முதியவராக இருந்த அந்த டாக்டருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடித்தபடி சேரில் உட்காந்துட்டார். அதை பார்த்து பதறி போன ஷா எழுந்து சூடாக காஃபி போட்டுட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவருடைய நெஞ்சை தடவி விட்டபடி நின்னார். டாக்டர் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து 30 பவுண்ட்ஸ் பில் எழுதி பெர்னார்ட் ஷா கையில் கொடுத்தாரு. ஷா சிரிச்சுக்கிட்டே டாக்டரை பார்த்து, என்ன டாக்டர் இது, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உங்களுக்கு நெஞ்சு வலின்னு நான் தானே பணிவிட செஞ்சேன், எனக்கே பில்லு எழுதி தரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு டாக்டர், உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்காக தான் இந்த பில் அப்படின்னு சொல்லி சொன்னார். மறுபடியும் டாக்டர் சொன்னார், ஃபோனில் என்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னீங்க, எழுந்து நடக்க முடியலன்னு சொன்னீங்க, இப்போ ஓடோடி வந்தீங்க, உங்களுக்கே காஃபி போட்டுக்க முடியலன்னு சொன்னீங்க, இப்போ எனக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்டு வந்திருக்கீங்க, தொடர்ந்து நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போ அரை மணி நேரமாக நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு மேலும் தொடர்ந்தார். அப்போது உங்களுடைய கஷ்டத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, அதனால் அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது. இப்போ என்னுடைய கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்ததுனால உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கலந்துரையாடலில் எத்தனை யதார்த்தம் இருக்குது பாருங்களேன். நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் நம்மளை விட பெருசு கிடையாது, ஆனால் நாம் தான் அதை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கவலைகளையே நாம் நினச்சிட்ருக்கிறதுனால தான் அது நமக்கு பெருசாக தெரியுது. பிரச்சனைகள் அதிகமானால் நம்ம தோற்று போயிடுவோம், எதையாவது இழந்துடுவோம், யார்கிட்டையாவது அவமானம் அடைவோன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம். இப்படி வரக்கூடிய பயம், கவலையெல்லாம் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய முதல் எதிரிங்க. நம்ம விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிவோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு லூக்கா 1:37 நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அவரை விசுவாசிக்கிறோன்னு வாயினால் நாம் சொன்னாலும் பிரச்சனை நேரத்தில் உள்ளத்தில் கலங்கி போய் பயந்து வாழ்கிறது சரியானதான்றதை நாம் சிந்திக்கணும். நம்மளுடைய பாடுகள் அதிகமாகிற போது தான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? இதோ ஒரு வழி இருக்குது. எப்போல்லாம் பாடுகள் நம்மளை பயமுறுத்துதோ அப்போல்லாம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை உற்று நோக்குனா நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் பறந்து போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்னு எபிரேயர் 12:2-3 வசனங்கள் நமக்கு தெளிவாக போதிக்குது. அவர் பாடுகளை எந்த அளவு நம்ம தியானித்து அதை பெருசாக நினைக்கிறோமோ அந்த அளவு நம்மளுடைய பாடுகள் சின்னதாக தெரியும்.
இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பாடுகளை சகிக்கவும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவும், அவருடைய செயலுக்காக காத்திருக்கவும் நாம் கற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.